திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் விவரங்கள் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது 17 தொகுதிகளில் அதிமுக காங்கிரசுக்கான நேரடி போட்டி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறை திமுக கூட்டணியில் 28 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதிகளினுடைய விவரங்கள் வெளியாகியிருந்தது. அந்த வகையில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் இடையே 17 தொகுதிகளில் நேரடியாக போட்டி என்பது உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் வேளச்சேரி தொகுதி இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. சென்னை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக இன்னும் அறிவிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில வேளச்சேரி தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த தொகுதியும் அதிமுக அறிவிக்கும் பட்சத்தில் 18 தொகுதிகளில் அந்த போட்டி எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது 17 தொகுதிகள், அது எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற அந்த விவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி உள்ளிட்ட 17 தொகுதிகளில் நேரடி போட்டி என்பது ஏற்பட்டிருக்கிறது. காரைக்குடி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் வெர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற அந்த போட்டியும் உருவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்கள். பாலா, காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் இடையே 17 இடங்கள்ல நேரடியா போட்டி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. வேளச்சேரி இன்னும் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்படல. அப்படி அது அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டா மொத்தம் 15 இடங்கள்ல காங்கிரஸ் அதிமுக இடையே நேரடியாக போட்டி உருவாகும். இதுல குறிப்பா விளவங்கோடு, குளச்சல், உதகமண்டலம், அறந்தாங்கி ஆகிய 4 தொகுதிகள்ல பாஜகவுடன் நேரடியா போட்டியிடுது. இதுல குறிப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கிள்ளியூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தாமரை சின்னத்துல போட்டியிடுது. தமாகவுடன் ஒரு தொகுதியில காங்கிரஸ் நேரடியா போட்டியிடுது. ஆனா தாமரை சின்னத்துல எடுத்துட்டோம்னா 5 தொகுதிகள்ல நேரடியா காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது. அதே போல பாமகவுடன் 3 இடங்கள்லயும், காரைக்குடி, நாங்குநேரி ஆகிய 2 தொகுதிகள்ல அமமுகவுடனும் காங்கிரஸ் கட்சி நேரடியா களம் காணுது. குறிப்பா கடந்த முறை 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில இந்த முறை 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்து 11 தொகுதிகள் இந்த முறை புதிய தொகுதிகள். 2 சிட்டிங் தொகுதிகளை காங்கிரஸ் விட்டு கொடுத்திருக்கு, அது வழங்கப்படல. இந்த சூழல்ல 11 புதிய தொகுதிகள் இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கு. பாலா, தமிழரசி, அதே நேரத்தில் இந்த வேளச்சேரி தொகுதிக்கான வேட்பாளரை இன்னும் அதிமுக அறிவிக்கல. ஒருவேளை அது அதிமுகவே போட்டியிடும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கை மாறும் அப்படின்னு பார்க்கலாமா? கட்சிக்கு கடந்த முறை வேளச்சேரி, சென்னையில வேளச்சேரி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த முறையும் சென்னையில வேளச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல கடந்த முறை ஹசன் மௌலானா வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இந்த சூழல்ல இன்னும் அதிமுக தரப்பிலிருந்து வேளச்சேரி தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. அப்படி அறிவிக்கப்படும் பட்சத்துல 18 இடங்கள்ல வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக நேரடியா களம் காணும் சூழல் உருவாகும். பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் மற்றும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதி விவரங்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பான பல்வேறு பகுப்பாய்வுகள், அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் உள்ளிட்டவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது 17 தொகுதிகளில் அதிமுக வெர்சஸ் என்டிஏ கூட்டணிக்கான நேரடி போட்டி இருக்கும் என்ற அந்த தகவலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 164 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதில் 60 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 18 பெண்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 125 பேர் அதில் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். சட்டம் மற்றும் பொறியியல் படித்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீட்டிலும் ஒரு சில தொகுதிகள் என்பது மாற்றம் பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் நேரடியாக 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டதில் பாஜகவுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக தேசிய தலைமை வெளியிடும் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிலையில் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார், வணக்கம்.
வணக்கம். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி விவரங்கள் வெளியாக இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இதுல நீங்க கவனித்து பார்க்கக்கூடிய அம்சமா எது இருக்கு?